ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத் வாட்டர் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இந்த வாட்டர் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் கிராம்பு எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நான் 1 கப் அளவுக்கு தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு 2 கப் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2 கப் தண்ணிக்கு வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கிராம்பு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு கலர் சேஞ்ச் ஆகி வரும். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணியை மட்டும் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் இருக்க தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த கிராம்பு எடுக்கணுன்றதில்ல, அந்த கிராம்போடையே சேர்த்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்படி 1 வீக் வரைக்கும் நம்மளால் இது யூஸ் பண்ண முடியும். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் உங்கள் ஸ்கேல்பில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப ஆயில் வேணுன்றது இல்லை, லைட்டாக ஒரு ஆயில் மசாஜ் போதும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கேல்பில் இந்த தண்ணி நல்லா படுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். எங்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, அதனால தான் நான் டைரெக்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதை வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி 1 மந்த் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஸ்கேல்ப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் புதிய முடி வளர்கிறதுக்கும் டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால ஹேர் ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் மெயின்டைன் ஆகும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கழுத்துக்கிட்டேயோ உங்கள் காதுக்கு பின்னாடி இது கொஞ்சமாக அப்ளை பண்ணி பாருங்கள். இரிட்டேஷன் எதுவும் இல்லைன்னா இது கண்டினியூ பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ளெயின் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு வாஷ் பண்ணணுன்றது இல்லை, உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.